வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. முதலமைச்சராக தனக்கு துணையாக அல்ல, நாட்டு மக்களுக்கு உதயநிதி துணையாக இருக்கப் போகிறார் என்றும் நெகிழ்ச்சி. மக்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பளித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி. விமர்சனங்களை வரவேற்கிறேன், எனது பணியின் மூலம் அதற்கு பதிலளிப்பேன் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி பேட்டி. உதயநிதி துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் திமுகவினர் உற்சாக கொண்டாட்டம். பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம். ஒரே குடும்பத்தின் வம்சாவளி ஆட்சியை விரும்பும் திமுக ஜனநாயகமான ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்ட நிலையில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். திமுகவில் தலைமை பொறுப்பு ஒரு குடும்பத்திற்கு மட்டுமே என்பதை துணை முதலமைச்சர் பதவி காட்டுகிறது. பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச். ராஜா விமர்சனம். திமுக என்றாலே வாரிசு அரசியல்தான் என்பது துணை முதலமைச்சர் பதவி மூலம் நிரூபணமாகியுள்ளது. கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கடும் தாக்கு. எரிச்சல் மற்றும் பொறாமை காரணமாக சிலர் விமர்சனம் செய்கின்றனர். உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது குறித்து செல்வ பெருந்தகை கருத்து. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உதயநிதி தான் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். வாரிசு அரசியல் என்று கூறிய எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு திக தலைவர் வீரமணி பதிலடி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நடிகர் ரஜினிகாந்த், சத்யராஜ் உள்ளிட்டோர் வாழ்த்து. சிவகார்த்திகேயன், சிலம்பரசன், சந்தானம், வடிவேலு உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழக அமைச்சரவையில் இணைக்கப்பட்ட 4 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆர்.என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சேலம் வடக்கு தொகுதி திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் புதிய அமைச்சராக பதவியேற்பு. ராஜேந்திரன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், ராமச்சந்திரனிடம் இருந்த சுற்றுலாத்துறை ராஜேந்திரனுக்கு ஒதுக்கீடு. நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பதவியேற்பு. வி. செந்தில் பாலாஜி எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்கு உள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். ஏற்கனவே இருந்த மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அவருக்கு ஒதுக்கீடு. திருவிடைமருதூர் எம்எல்ஏவும் அரசு முன்னாள் கொறடாவுமாக இருந்த கோவி செழியன் அமைச்சராக பதவியேற்றார். கோவி செழியன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும்
இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியை ஒருமையையும் அமைச்சராக பதவியேற்ற கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு. கடந்த ஆண்டு அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்ட ஆவடி நாசர் மீண்டும் அமைச்சராக பதவியேற்பு. செஞ்சி மஸ்தானிடம் இருந்த சிறுபான்மை நலத்துறை ஆவடி நாசருக்கு ஒதுக்கீடு. குன்னூர் எம்எல்ஏவும் முன்னாள் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராமச்சந்திரன் அரசு தலைமை கொறடாவாக நியமனம். தமிழ்நாடு சட்டப்பேரவை முதன்மை செயலாளர் உத்தரவு. கிண்டி ராஜ்பவனில் ஆளுநர் ஆர்.என். ரவியை பொன்னாடை அணிவித்து வரவேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். We extend a hearty welcome to the Honorable Governor of Tamil Nadu. அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஆளுநருக்கு இரு புறங்களில் அமர்ந்த முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர். புகைப்படம் எடுத்த போது ஆளுநருக்கு வலதுபுறம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் இடதுபுறம் துணை முதலமைச்சர் உதயநிதியும் அமர்ந்தனர். புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்ட ராஜேந்திரன், கோவி செழியன் உள்ளிட்டோர் அண்ணா கலைஞர் நினைவிடத்தில் மரியாதை. செந்தில் பாலாஜி, நாசர் ஆகியோரும் நினைவிடத்தில் மலர் மரியாதை செலுத்தினர். ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத வகையில் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமித்திருப்பதே பாராட்டத்தக்கதுதான். புதிய அமைச்சராக பதவியேற்ற உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் நெகிழ்ச்சி. பட்டியல் சமூகத்தைச் சார்ந்த கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இதனை வரவேற்பதோடு பாராட்டுவதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் கடிதம். வக்ஃபு வாரிய சட்ட திருத்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்க இஸ்லாமியர்களை அழைக்காமல் திமுக ஓரவஞ்சனை செய்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் வரும் 3ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நவராத்திரி பெருவிழா கொண்டாடப்படும். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஏடிஎன் கொள்ளையன் அசார் அலியிடம் குமாரபாளையம் நீதிபதி விசாரணை. கோவை அரசு கல்லூரி மருத்துவமனையில் சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற விசாரணை நிறைவு. சென்னை அசோக் பில்லர் அருகே மழைநீர் வடிகால் வாயில் விழுந்த நபர் உயிரிழப்பு. முறையாக தடுப்புகளை அமைக்காததே உயிரிழப்புக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாகை அக்கரைப்பேட்டை செருதூர் பகுதி மீனவர்களுக்கிடையே நடுக்கடலில் மோதல். நங்கூரமிட்டிருந்த ஃபைபர் படகை விசைப்படகை வைத்து மோதும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பு.
விருதுநகர் மாவட்டம் வீர சோழனில் கோலாகலமாக நடைபெற்ற கந்தூரி விழா. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு 100 கிடாய்கள் வெட்டி கமகம கறி விருந்து. நாற்றம்பள்ளி அருகே உணவகத்தில் தரமற்ற முறையில் இருந்த பாதாம் பால். மகளுக்காக வாங்கிய பாதாம் பால் கெட்டு போயிருந்ததால் தந்தை வாக்குவாதம். ஆனந்தாஸ்னு ஒரு பேக்கரியில் தரமற்ற பாதாம் பால் மேனுஃபேக்சர் டேட் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன குழந்தை குடிக்குது. அது ஏதாவது ரெஸ்பான்ஸ் கேட்டாக்க அநாகரிகமாக பேசுகிறாரு கடை ஓனர். அவர் காட்டுப்போம் அப்படியே. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் தங்க நாணயம் கண்டெடுப்பு. 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை என அகழ்வாராய்ச்சி அதிகாரிகள் தகவல். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் மலைக்கோயிலுக்கு செல்ல திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு பக்தர்களுக்கு அனுமதி. அனுமதிக்கப்பட்ட நாட்களில் மழை பெய்தால் மலையேற தடை விதிக்கப்படும் என்றும் வனத்துறை அறிவிப்பு. சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லி அருகே சாலையில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்து. சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. மகாராஷ்டிராவில் 11,200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பல்வேறு திட்டப் பணிகளுக்கும் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். வரவிருக்கும் பண்டிகை காலங்களில் மக்கள் அனைவரும் மேக் இன் இந்தியா பொருட்களையே வாங்க வேண்டும். மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். பிரதமரை அதிகாரத்திலிருந்து நீக்கும் வரை உயிருடன் இருப்பேன். ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆவேசம். ஜம்மு காஷ்மீரின் 3ஆம் மற்றும் கடைசி கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. அக்டோபர் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மறைவை அடுத்து ஒருங்கிணைப்பாளராக பிரகாஷ் காரத் நியமனம். அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை பொறுப்பில் இருப்பார் என அறிவிப்பு. ஆர்ஜிகார் மற்றும் சாகர் தத்தா மருத்துவக் கல்லூரி சம்பவத்தை கண்டித்து பயிற்சி மருத்துவர்கள் போராட்டம். ஆர்ஜிகார் மருத்துவமனையிலிருந்து ஷாம் பஜார் வரை கையில் தீப்பந்தங்களை ஏந்தியபடி பேரணி. கஞ்சாவை இந்து மதத்துடன் தொடர்புபடுத்தி பேசிய சமாஜ்வாதி கட்சி எம்பி. உத்தரப்பிரதேச காசிப்பூர் தொகுதி எம்பி அப்சல் அன்சாரி மீது வழக்கு பதிவு. குஜராத்தில் வெளுத்து வாங்கும் கனமழை. பனஸ்கந்தா உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் தேங்கிய மழை மற்றும் வெள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அவதி. இருபத்தி ரஃபேல் மரைன் போர் விமானங்களுக்கான ஒப்பந்தம். இறுதி விலை சலுகையை இந்தியாவிடம் சமர்ப்பித்தது பிரான்ஸ். கடலோர காவல்படையின் கூடுதல் இயக்குநராக டோனி மைக்கேலுக்கு பொறுப்பு. மத்திய அரசு ஒப்புதல்.
120 நாட்களுக்கும் மேலாக சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக மீட்பதற்காக புறப்பட்டது ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலம். நேபாளத்தை புரட்டி போட்ட தொடர் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 112ஆக உயர்வு. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் புதிய தேசிய கிரிக்கெட் அகாடமி திறப்பு. 3 மைதானங்கள் 45 ஆடுகளங்களை கொண்ட அகாடமியை திறந்து வைத்தது இந்திய கிரிக்கெட் வாரியம். உத்தரப்பிரதேசத்தில் பொழிந்து வரும் மழையால் இந்தியா வங்கதேசத்திற்கு இடையிலான போட்டி பாதிப்பு. மைதானம் ஈரப்பதமாக இருப்பதால் 3வது நாள் ஆட்டமும் ரத்து. த கோட் படத்தின் மூலம் 2 நாள் வசூலை விட அதிக வசூலை அள்ளிய தேவரா திரைப்படம் உலகளவில் 243 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.